Hi viewers, welcome back to Salt and Pepper. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் டெலிஷியஸான மலாய் பிரெட் ரோல். ஸோ இது பார்க்கவே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இது எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை மிதமான தீயில கொஞ்சம் காய்ச்சிக்கோங்க. இது கொதிநிலை வந்துட்டு இருக்கும்போது இதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நெய் ஊற்றிருக்கனால நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இது கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் பால் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது திரியாக ஆகாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் பாலில் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணாமே ஸ்வீட்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மைதா எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம க்ரீமி ஃபீலிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ க்ரீம் மாதிரி ஆகிடும். இது நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ப்ரெட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ ப்ரெட் எடுத்துகிட்டு இதில் நல்லா இப்படி ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. இதில் சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்கொயராக வந்துருச்சு. இதை மறுபடியும் மேலே தேய்ச்சி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்க க்ரீமை உள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்து ஒரு ரோலாக நம்ம பண்ண போகிறோம். 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேலே நம்ம இப்போ சுண்டுற நிலையில் இதில் 1 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் பால் பவுடரும் போட்டுக்கோங்க. இதில் மைதா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதையே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கெட்டியாகும். க்ரீமி ஃபீலிங்லாம் வேண்டாம். இல்லை பால் வந்து ஒரு மாதிரி கெட்டியாகும். இதில் ஏலக்காய் வந்து மணத்துக்காக நம்ம 4 ஏலக்காய் போட்டுக்கோம். ஸோ இப்போ கெட்டியாகிடுச்சு. இதை வந்து பிரெட் சுகர் இருக்காது. நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இது எந்த ஏஜ் பீப்புள்ஸ் வேணால் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும். இப்போ இதில் நான் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் லைட்டாக தண்ணியில் கலக்கி மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன்ஸ்க்காக செரி வந்து